டயட்டில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இல்லை சுகர் லெவல் கம்மி பண்ணுறாங்கன்னும் போது ரியலி வி நீட் டு அப்ரிஷியேட் தெம். இட்ஸ் குட் தான். நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். நமக்கு சர்டன் ஏஜ் ஆகும்போது டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் பாடியில் நடக்கும். மசில் வேஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த மசில் வேஸ்டிங் என்ன பண்ணுவீங்க? மசில் வேஸ்டிங் இருக்குன்னும் போது நீங்கள் என்னதான் ஃபுட்டு சாப்பிட்டாலும் தானாக எப்படி மசில் வளரும்? மசில் வளரவே வளராது. அதுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா தானே அந்த மசிலே வளரும். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே கூட நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிடணும். அப்பயே நான் டயட்டை தான் சொன்னேன். டயட் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைல் டூயிங் எக்ஸசைஸ் தான். அப்போ எக்ஸசைஸ் பண்ணனாலும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த டயட் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இல்லை டயட் மட்டுமே எனக்கு போதுமா அப்படின்னும் போது ஒரு சர்டன் ஏஜ் வரையும் இட்ஸ் குட் தான். பட் ஏஜ் ஒரு 40+ அப்படி ஆகும் போது வெறும் டயட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மஸ்குலர் வீக்னஸ் அதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? மஸ்குலர் வீக்னஸ் கண்டிப்பாக நீங்கள் மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மஸ்குலர் இதுவே வரும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே வரும். இல்லைன்னா அது மசில் வேஸ்டிங்லேயே தான் போயிடும். மசில் வேஸ்டிங்னா எப்படின்னா வச்சுங்க, நீங்கள் இப்போ பாடி பார்ப்பீங்க கொஞ்சம் நல்லா பல்கியாக இருக்குன்னு வச்சுங்க, ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே லீனாக ஆகிடும். பார்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் மசில் வேஸ்டிங். அது அந்த மசில் வேஸ்டிங் எப்படியா இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஓவர் கம் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி தான் ஆகணும்.